எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் 5 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் தீக்குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு வீரர்கள் தீயணைக்கும் கருவிகளுடன் ஆயத்தமாக உள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ். வணக்கம், விவரங்கள் என்ன? நிச்சயமாக இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் இலங்கை வசம் இருக்கக்கூடிய படகுகளை உடனடியாக எந்தவித நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்ய வேண்டும். அதே போல் கிடப்பில் போடப்பட்டுள்ள இருநாட்டு மீனவர் பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தி மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் தொடர்ந்து இன்று 5வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காத்திருப்பு போராட்டமானது இன்று தீக்குளிக்கும் போராட்டமாக மீனவர்கள் முன்னதாக அறிவித்திருந்தனர். இதனை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் தற்போது அதிக அளவில் குவிக்கப்பட்டு இந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் நிரப்பப்பட்ட வண்டி மற்றும் தீ அணைக்கும் கருவி உள்ளிட்டவர்களுடன் ஆயத்தமாக உள்ளனர். மேலும் போலீசாரும் ஆயத்தமாக அவர்கள் எதுவும் இந்த மாதிரியான போராட்டத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் தொடர்ந்து மீனவர்களை பொறுத்தளவு நேற்று இரவு தமிழக முதல்வர் ஒரு 3 மீனவர்களின் கோரிக்கைகளுக்கு பரிந்துரை செய்து அதனை நிறைவேற்றியுள்ளார். அதனை கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்வது தொடர்பாக மீனவர்கள் போராட்ட குழு இன்று மதியம் ஒரு 12 மணிக்கு ஆலோசித்து விட்டு அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அறிவிக்க உள்ளனர். இருப்பினும் தொடர்ந்து அந்த மீனவர்களின் காத்திருப்பு போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர்கள் வேறு எதுவும் அசம்பாவித சம்பவங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் மற்றும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது.